சும்மா இருக்கிற ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் இருக்கிற இந்த நெருப்புகள் எல்லாம் ஓப்பன் ஆக தொடங்குது. ஒவ்வொன்றா ஓப்பன் ஆகுது. இங்க பாருங்க, இது முழுக்க ஒரு 426 கிராமம் வரைக்கும் எரிஞ்சு போச்சு ஹவாயில. எல்லா பக்கத்துல இருந்து ஆண்டவர் சொல்றாரு, மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. நீங்க இந்த வீடியோவை பாருங்க. அக்கினி புகைக்காடு ஒரு பக்கம் அடையாளம், ஒரு பக்கம் அக்கினி புகைக்காடு அடையாளமாக இருக்குது. இன்னொரு பக்கம் அங்க பாருங்க, ரோட்டில இருந்து நெருப்புகள் கொந்தளிச்சு வெளியே வர தொடங்கிருச்சு. எல்லாம் வெடிச்சு 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 வருது. ஆனால் இது எதுவுமே நீங்க கேட்டு பாருங்க, கடைசி காலத்துக்கு அடையாளம் அதெல்லாம் இல்லைங்க. அது ஏதோ அங்க ஏதோ நடக்குது, அவ்வளவுதான். அதை சயின்டிபிக்கலா எதையாவது சொல்லி அதை அவன் டைவர்ட் பண்ண விரும்புறானே ஒழிய தேவனுடைய கரம் என்பதை அவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒரு தண்ணி ரத்தமா மாறிச்சு, மாறின உடனே சொல்றான், இல்ல அங்க ஏதாவது ஃபேக்டரியில இருந்து ஏதாவது கலந்துருக்கும். வானத்துல திடீர்னு அடையாளங்கள் தோன்ற உடனே சொல்றான், இல்ல யாராவது லைட் அடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா வேற்று கிரகவாசிகள் வந்திருப்பாங்க. எப்படியாவது ஒரு பொய்ய சொல்லி அங்க பாருங்க, ரோட்ல இருந்து உடஞ்சி அந்த இடத்துல இருந்து நெருப்பு வெளியே வருது. இது எல்லாமே வேதத்துல சொல்லப்பட்ட கடைசி கால அடையாளம். இங்க கௌதமேலா முழுக்க புகை வெடிச்சு சாம்பலை கக்கி, அதாவது கர்த்தருடைய நாளை பத்தி வசனம் சொல்லுது, அது மப்பும் மந்தாரமான நாள். இந்த இந்த புகை அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஒளியே எங்க வராது, உள்ள அந்த நாட்டுக்குள்ளே வராது. டோட்டலா பகலே உங்களுக்கு சாயங்காலம் மாதிரி தான் இருக்கும், வெளிச்சம் இல்லாம இருக்கும். 24 ஹவர்ஸும் அப்படியே தான் இருக்கும். செபனியா புஸ்தகத்துல சொல்றாரு, அது மப்பும் மந்தாரமுமான நாள் அப்படிங்கிறார். அப்ப கர்த்தர் சொன்னபடி எல்லா அடையாளங்களும் கண்களுக்கு முன்பா என்ன செய்யுது, ஒரு கிராமமே சாம்பல்ல மூழ்கிடுச்சு. டோட்டலா ஒரு கிராமமே சாம்பல்ல மூழ்கிருச்சு. இதெல்லாம் பாருங்க, நிக்கிற இடம் வெடிக்குது அப்படியே. இவங்க அந்த இடத்துல மலையிலிருந்து எரிமலை வெடிக்குதுன்னு நினைச்சு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க நிக்கிற இடம் அப்படியே மூடுது பாருங்க, ஃபுல்லா மூடிடும். ஒரு கிராமமே முழுக்க மூடி ஃபுல்லா சாம்பல்ல போய் ஜனங்க செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் எங்க நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, லாங்கா அங்க வருது பாருங்க, எப்படி வெடிச்சு வருது பாருங்க. இதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரியாத இதுல அப்படிலாம் இல்லை. இது எல்லாம் இப்போ 2017, 18, 19 இந்த 5 வருஷம் 7 வருஷத்துக்குள்ள நம்ம கண்களுக்கு முன்பாக இதே பூமியில இன்னொரு பக்கத்துல நடந்தது. கர்த்தர் சொன்னபடி அடையாளங்கள் எல்லாம் ஒரு புறம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஏன்னா சீசர்கள் போய் கேட்கறாங்க அவர்கிட்ட, உங்களுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. கேட்கும் போது ஆண்டவர் சொல்ற அடையாளங்கள் தான் இது எல்லாமே. இதெல்லாம் நடக்கும்போது மனுஷகுமாரன் வாசல்கிட்ட வந்திருக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த அடையாளங்கள் நடக்குது. ஆனா நமக்கு அந்த உணர்வு இருக்குதா, இதெல்லாம் இதை ஒரு கூட்டம் தட்டி கழிச்சிருது. இப்படிதான் இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இதை தட்டி கழிச்சிட்டே இருக்குது. இன்னொரு கூட்டம் இதை பத்தின உணர்வே கிடையாது, இது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி, அவ்வளவுதாங்க, இது எல்லா காலத்திலும் தான் நடக்குது. எல்லா காலத்திலும் தான் எருசலேமை சேனைகள் சூழ்ந்தது. ஆனா இயேசு வரும்போது சூழ்ற சேனை என்பது வித்தியாசம். எல்லா காலத்திலும் யுத்தம் நடக்கும், இயேசு வரும்போது நடக்கிற யுத்தம் வேறு. எல்லா காலத்திலும் தான் நட்சத்திரம் வானத்துல வந்துச்சு, ஆனா இயேசு வரும்போது வந்த நட்சத்திரம் வித்தியாசம். அந்த நட்சத்திரம் வரும்போது தெரியணும் யூதருக்கு ராஜா நமக்கு பிறந்திருக்கிறார்னு சொல்லி. ஆனா நாம என்ன செய்யறோம், இந்த மாதிரிதான் ஏற்கனவே பல தடவை வந்திருக்குதே, இது என்ன பெரிய வித்தியாசம். அப்ப நாம என்ன பண்ணிரோம்னா, முன்னாடி உள்ள அனுபவங்களை வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நம்ம காலத்தில் நடக்கிற அடையாளங்களை விட்டு விடுகிறோம். அப்படித்தான் இயேசுவை இஸ்ரவேலர்கள் விட்டுட்டாங்க. இப்ப நாமளும் வருகையை விட்டு விடக்கூடாது. இதெல்லாம் நடக்கும்போது நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும். கர்த்தர் சொன்னபடி மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் என்ன ஆரம்பிச்சிருச்சு, திறக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பேரு ரிங் ஆஃப் ஃபயர்னு பேர். இங்க இருக்கு பாருங்க, இதுக்கு பேரு ரிங் ஆஃப் ஃபயர்னு பேர். ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமிக்கு அடியில கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி எல்லா நாட்டுக்கு கீழையும் எரிமலை வந்திருக்கும். இதான் இந்த கோடு இருக்கிற எல்லா இடத்துலயும் எரிமலை இருக்கு. இந்த எரிமலைக்கு பேரு ஆக்டிவ் வால்கனோஸ். மேல இருக்கு பாருங்க, ஆக்டிவ் வால்கனோ அப்படின்னு அர்த்தம். ஆக்டிவ் வால்கனோனா வெடிக்கும் தருவாயில் உள்ளதான எரிமலைகள். இதெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமிக்கு அடியில கரெக்டா நம்முடைய நாடுகளுக்கு கீழே இருக்குது. எப்படி தண்ணியை கரெக்டா மேல ரெடி பண்ணி வச்சிருந்தாரோ அதே மாதிரி இப்போ நெருப்பையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஆக்டிவ் வால்கனோஸ். எப்ப இதெல்லாம் வெடிச்சு ஒன்னா ஒரே நேரத்தில் வருமோ, கர்த்தர் சொல்லும் போது மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் பிளக்கும். கர்த்தர் சொல்லும் போது கர்த்தருடைய நாள் அன்று அத்தனையும் ஒரே நேரத்தில் பிளக்கும். பிளக்கும் பொழுது உங்களுக்கு கீழே இருந்து இப்ப நீங்க எப்படி பாத்தீங்க,
டேமை திறந்து விட்ட மாதிரி நெருப்பு வந்துச்சு பாருங்க மலையில இருந்து, அந்த மாதிரி நெருப்புகள் மொத்தமாக வரும். இது எதுவுமே அந்த வருங்கிற நாள் மட்டும்தான் பைபிள்ல இருந்து நம்ம சொல்றோம். ஆனா நெருப்பு இருக்குங்கிறத சயின்டிபிக்கலி தான் சொல்லிட்டு இருக்கிறோம். எப்ப வேணாலும் வெடிக்கணும் அவங்க சொல்றாங்க, சயின்டிபிக்கலி சொல்றாங்க. இந்த நாடுகளுக்கு கீழே எத்தனை எரிமலைகள் இருக்குதுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பூமிக்கு அடியில் இருக்கு, ஆக்டிவாக இருக்கு. எப்ப வேணாலும் மேல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆக்டிவ் வால்கனோஸ், ரிங் ஆஃப் ஃபயர். எப்ப வேணாலும் வெடிக்கும், எப்ப வேணாலும் வெளியே வரும். நாம தான் ரெடியா இருக்கணும், நாம தான் ஆயத்தப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை இன்னைக்கு சயின்டிபிக்கலி கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஆனா 4000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளக்கும். 2 பேதுரு சொல்லுது the elements will melt. பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்ப அதற்கான ஆயத்த பணி அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரெடியா இருக்குது. ரெடியா இருந்துச்சு, அமைதியா இருந்துச்சு ஒரு 5000 வருஷமா. இப்ப எல்லாரும் இப்போ அவங்கவுங்க வேலையை இப்ப நம்ம சொல்லுவோம்ல, ராணுவ வீரர்கள் சும்மா இருப்பாங்க, எல்லாம் எடுத்து துப்பாக்கியெல்லாம் எடுத்து தங்களுடைய கவசங்கள்லாம் மாற்றாங்கன்னா என்ன அர்த்தம்? வார் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இதெல்லாம் அமைதியா இருந்துச்சு, இப்ப எல்லாம் ஒன்னொன்னா ஓபன் ஆக தொடங்குது. இப்ப சயின்டிஸ்டே சொல்றான், பூமியில இது எல்லாமே உஷ்ணத்தை அதிகரிச்சு கொண்டே போகிறது, ஒரு பெரிய அழிவை நோக்கி பூமி போகிறது. இதெல்லாம் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், பயமுறுத்துறாங்க, ஏமாத்துறாங்க, இப்படி ஒரு ஊழியம்லாம் தேவையா அப்படின்பா. இப்போ யோவான் ஸ்நானகனே வந்து சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான், நம்மளையா ஒத்துக்க போறான்? இதெல்லாம் தேவையா? கிருபையை பத்தி பேசுங்க, அன்பை பத்தி பேசுங்க. தேவன் அன்பானவர், தேவன் அன்பானவர், எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேவன் நியாய தீர்ப்பையும் கொடுக்கிறவர். அவரை நியாயம் தீர்க்க மாட்டேன் நான் சொல்லி வச்சிருக்கிறாரு, அவர் வரும்போது நியாயம் தீர்ப்பேன் தான் சொல்லி வச்சிருக்கிறார். அன்பு கிருபை எல்லாம் அவர்கிட்ட இருக்கு, நியாய தீர்ப்பும் அவர்கிட்ட இருக்கு. அப்பா அன்பானவர் தான் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு, கொஞ்சம் மிஸ் ஆனா பெரம்பெடுத்து அடிப்பாரு. அதெல்லாம் எங்க அப்பா அடிக்க மாட்டாருன்னா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஆனால் நிச்சயம் நியாய தீர்ப்பு வாசப்படியில் நின்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அதற்கான அடையாளம், ரிங் ஆஃப் ஃபயர். இப்போ இதெல்லாம் சமீபத்தில் நம்ம இவ்வளவு சொல்றோம். ஒரு வசனம் வாசிங்க, செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிங்க. நல்ல கவனிங்க, தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனையும், என்ன வசனம் நல்ல கவனிங்க, இதெல்லாம் வந்து பைபிள்ல உள்ளதுதான், வெளியிருந்தெல்லாம் எடுத்து கொடுக்கல. மனுஷனையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன், ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும். ரொம்ப இடறது இல்ல, இடறதுக்கு எதுவாக அதான் இடறது எங்க போச்சு, வாசிங்க, அங்கதான் வாசிங்க. தமிழ் எவ்வளவு தகராறான மொழி பாருங்க. வாசிங்க சிஸ்டர்ஸ், பரவாயில்ல, நீங்க இடறியே வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இடறுகிறதற்கு ஏதுவான துன்மார்க்கரோடு கூட வாரிக்கொள்வேன். பாருங்க, இது வந்து ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. இப்ப நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் வந்து மிருக ஜீவனங்கள் எல்லாம் வாரிக்கொள்ள போறாரு, அக்கினியில எரிக்க போறாரு, கூட மனுஷனும் சாவான், கூட பறவைகளும் சாகும் அப்படின்னா இந்த ஆளுக்கு இப்படி பயமுறுத்தி சொல்றதையே வேலையா போச்சுங்கிறான். இது பாருங்க, இப்ப 2020 நடந்துச்சு ஆஸ்திரேலியாவில். 2010 பூமியினுடைய பீஸ் காலம் முடிஞ்சிருச்சு. 19 கோவிட், 20 வைல்டு ஃபயர், 21 நம்ம இப்போ வார்க்குள்ள நெருங்கி போயிட்டு இருக்கிறோம். 22 3ஆம் உலக யுத்தத்துக்கு நேரான ஒரு ஆயத்தம் நடைபெறுகிறது. அடுத்து பஞ்சம் வரப்போகுது. 22 பஞ்சத்தை பார்க்கிறோம், 23 ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான யுத்தத்தை பார்ப்போம். அடுத்து ஏதோ ஒரு கெலாமிட்டி நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. இது ஆஸ்திரேலியாவில் 2 நிமிஷம், 1.5 நிமிஷம் தான். 1.5 நிமிஷத்துல அந்த ஊர் என்ன ஆச்சுன்னு மட்டும் நீங்க பாருங்க. அந்த வைல்ட் ஃபயர் கிராஸ் ஆகுது, அந்த வழியா மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல கிராஸ் ஆகுது. அவங்களுக்கு நியூஸ் வருது, அந்த பக்கமா வைல்ட் ஃபயர் வருது, நீங்க தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லி. அவங்க போய் 30 செகண்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இது வந்து எங்கேயோ நடந்த விஷயம் இல்ல, 2020 ஜனவரியில ஆஸ்திரேலியாவில் நடந்தது. அந்த இடம் முழுக்க 1.5 நிமிஷத்துக்குள்ள இல்லாமல் போயிருச்சு. செப்பனியா, நீங்க அதுக்கப்புறமா செப்பனியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாம் இப்ப நம்ம காலத்துல நமக்கு முன்னாடி தான் நடக்குது. இதெல்லாம் கர்த்தர் காட்டுறாரு, அக்கினினாலும் புகையினாலும் அடையாளங்களை காட்டுவேன். இப்ப கிராஸ் ஆகுது பாருங்க,
அந்த வைல்டு ஃபயர் வரது. இது எல்லாமே ஒவ்வொன்றையும் எடுத்து இது வந்து அங்க ஃபிக்ஸ் பண்ண ஒரு கேமரால, ஒரு லாரிக்குள்ள இருந்த கேமரால அவங்க சிசில மாட்டின விஷயம் ஃபுட்டேஜ். மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் கிராஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான் விஷயம். இதுதான் நம்ம இத்தனை நாள் உண்டாக்குன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முடிவு. 50 வருஷம் 100 வருஷம் உண்டாக்குன ஊரினுடைய முடிவு 1.5 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிருச்சு. அந்த பகுதி முழுக்க அவ்வளவுதான். இப்ப அடுத்து இதுல எதெல்லாம் செத்துச்சு, என்னெல்லாம் காணாம போச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் காணாம போச்சு அப்படின்னு சொல்லி. அந்த இடம் ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் அங்க இருந்த இடம், அந்த இடத்துல 2 லாரி நின்றுட்டு இருந்துச்சு, ஒரு போலீஸ் அந்த இது இருந்துருச்சு, ஒரு ஏரியாவே அங்க இல்ல பாருங்க. இப்ப வித்தின் 1.5 மினிட் 1.5 மினிட்ஸ்ல முடிஞ்சிருச்சு. இப்ப எடுத்து பாருங்க, இவ்வளவு விஷயங்களும் காணும். இப்ப கோலான்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரின இனமே அழிஞ்சிருச்சு. மிருக ஜீவன்களை வாரி கொள்ளுவேன்னு சொன்னது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு நியூஸா தெரியுது அல்லது இன்ஃபர்மேஷனா தெரியுது. இது எதுவுமே பிப்ளிக்கல் எவிடன்ஸா தெரிய மாட்டேங்குது. அது மட்டும்தான் இங்க பிரச்சனை. அறிவு பெருக்கம் வரும்போது நடக்கிற பிரச்சனை என்னன்னா, நீங்க எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷனா நியூஸா, இப்ப இதை கூட எத்தனை பேர் உட்காந்து நியூஸா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. நேற்று சொன்ன மாதிரி பார்த்துட்டு போகும்போதே பல பேருக்கு முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் பேருக்கு தான் நைட்ல தூக்கம் வராது. அவங்களும் என்ன திட்டத்தான் செய்வாங்க. இந்த ஆள் மீட்டிங்கு போனாலே இப்படித்தான், 2 நாளைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு. இது நம்ம தூக்கம் வராம இருக்கிறதுக்கோ பயப்படுறதுக்கோ சொல்ற விஷயம் இல்ல. ஒரு புறத்தில் கர்த்தர் சொன்னதெல்லாம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இன்னொரு புறம் நாம் அதற்கு ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறோமாங்கிறத கேள்வி. அவ்வளவுதான். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. இதையும் ஒரு கூட்டம் கிராஸ் பண்ணி போயிருக்குது. ஆஸ்திரேலியானா ட்ரீம் லேண்ட். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க என்னுடைய ட்ரீம் கண்ட்ரிங்க, நான் அங்க போய் இருக்கணும். இன்னைக்கு அங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி போச்சு. இன்னைக்கு எல்லாம் அங்க நடக்குது. ஆஸ்திரேலியா பத்தி இப்ப யாரும் என்ன செய்யறது இல்ல, பேசுறதே இல்ல. காரணம் ஒரே ஒரு வைல்ட் ஃபயர் தான். டோட்டல் ஆஸ்திரேலியா கொலாப்ஸ் ஆகி போச்சு மொத்தமா. அவ்வளவுதான். ஒரு எத்தனையோ பறவைகள் அப்படியே, வவ்வால்கள் எல்லாம் செத்து அப்படியே விழுந்துருச்சு. அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா மனசு கஷ்டமாவே இருக்கும். எடுத்து பார்த்தா மூளை வெந்துருச்சான். மூளை வந்து உள்ள என்ன ஆயிடுச்சு, அந்த சூட்ல வெந்து போச்சான். பறவைக்கே இந்த நிலைமை, நம்ம நிலைமை நினைச்சு பாருங்க இல்லையா? அது நினைச்சா பறந்து போயிடும் எங்கேயாவது. அதுவே மாட்டிக்கிச்சு. நம்மளாம் எங்கேயும் போகவும் முடியாது. அவ்வளோதான், பறக்கவும் முடியாது. பறக்கணும் அப்படின்னு ஆசையோடு இருந்தால் மட்டும்தான் உண்டு, பறக்கலாம் முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கி விட்டன. மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிளக்க தொடங்குது. எல்லா பக்கத்துலேருந்தும் ஆயத்தமாக இருக்கு. அவ்வளோதான். இதெல்லாம் எப்போ நடக்கணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக எப்போ நடக்கணும்னு கேட்டிங்கன்னா, வருகை நடந்து 7 வருஷம் கழிச்சு நடக்கணும். நோவா பேழைக்குள்ளே போய் 7 நாள் கழிச்சு மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் பிளந்தன. அதே மாதிரி சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷம் கழிச்சு இயேசு பகிரங்கமாக வர்றதுக்கு முன்னாடி பூமியானது அக்கினிக்கு சுத்திகரிக்கப்பட்டு ஆயிடவர் சாட்சிக்கு ரெடி ஆகணும். அப்போ ஒருவேளை இன்னைக்கு வருகை வருதுன்னு வச்சுக்கோங்க, இன்னிலிருந்து 7 வருஷம் கழிச்சு நடக்க போற விஷயம் தான் இது. அப்ப அந்த பூமி எவ்வளவு ரெடியா இருக்குன்னு பாருங்க. எப்போ இயேசு வருவான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு வருகையில வந்து நம்ம போயிட்டோம்னா அடுத்த 7 வருஷத்துல பூமி இதை சந்திக்கும். ஒருவேளை நீங்க வரலன்னா நீங்க பாப்பீங்க. புரியல? இருக்கட்டும். இல்லை, நீங்கள் உட்காந்துருக்க தோரணம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எனக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, இது என்ன, இது எப்படி முடியும்னு தெரியல, போகிற போக இந்த ஆள் கொஞ்சம் ஒரு சின்ன ஜோமனா எஞ்சி வெளியே போயிடலாமே, இதுக்கு மேலே உள்ள உட்காரணுமா, செகண்ட் ஹாஃப் இருக்குதா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரெடியாகவே இருக்குது. இன்றைக்கும் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்ட். இது முதலாவது மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் பிறக்குவதற்கான எல்லாம் என்னவா இருக்கு, ரெடியாக இருக்கு. இது பத்தாதுன்னு சொல்லி நம்மால் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கான். இதுவே ஆண்டவரே முடிச்சிருவாரு. இதுவே போதும், ஆண்டவரோட இதுவே எல்லாமே ரெடியா இருக்கு. இது பத்தாததுக்கு நம்மால் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா கேஸ் பைப்லைன். ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஆல் ஓவர் த வேர்ல்டு. இது ஏதோ ஒரு நாட்டுக்கு மட்டும் போட்டது இல்ல, உலகம் முழுக்க கீழே என்ன போட்டு வச்சிருக்கிறாங்க, கேஸ் பைப்லைன்ஸ்.
அப்புறம் அந்த ஆயில் பைப்லைன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கான். இது அதனுடைய ப்ராஜெக்ட்ஸ், இது எங்கெங்க எந்தெந்த நாடு எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கான மொத்த ப்ரூஃப். இது மட்டும் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாடும் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த நாட்டிலேருந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அந்த பைப்லைன் போட்டிருக்கிறாங்க. போட்டு அந்த பைப்லைனை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இப்போ இது இந்தியாவில் உள்ளதுன்னு வச்சுக்கோங்க. இது பக்கத்தில் உள்ளது சவுதி அரேபியாவில் உள்ளது. இது இந்தியாவில் உள்ள கேஸ் பைப்லைன். இப்போ போட்டாச்சு, ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. எல்லா வீடுகளுக்கும் இப்போ எப்படி கேஸ் வந்து சிலிண்டரில் வர்றதுக்கு பதிலாக எப்படி வரப்போகுது, பைப் லைனில் வரப்போகுது. இது நமக்குலாம் இப்போ தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க இந்தியாவுக்கு. யூகே யூஎஸ்லாம் அப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் யூகேஎஸ்லாம் போயிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிராஸ் பைப்பில் வரும் கேஸ், வீடுகளுக்குள்ளே வந்துடும். இப்போ எப்படி நம்ம கரண்ட் பில்லு கட்டுறோம், வாட்டர் பில் கட்டுறோமோ அதே மாதிரி கேஸ் பில் கட்டுவாங்க, யூஸ் பண்ணுற அளவுக்கு தக்கதாக. ஏன்னா அவங்களுக்கு வீடுகளில் வந்து எல்லா ரூம்லேயும் ஹீட்டர் தேவை, ஏன்னா அவங்களுக்கு குளிர் பிரதேசங்கள். அதனால கேஸ் வந்து பைப் லைனில் வரும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எல்லா ரோட்டுக்கு அடியிலையும் என்ன வந்துகிட்டு இருக்கோம், கேஸ் பைப் லைன் வந்துட்டு இருக்கும். அந்த பைப் லைன் எல்லாம் அப்படியே நேராக வீடுகளுக்குள்ளேயும் வரும். இப்போ யோசிச்சு பாருங்க, மேலே ஃபுல்லாக பைப் லைன், அதுக்கு கீழே என்ன இருக்குது, நெருப்பு இருக்குது. இது ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும், இப்போ அந்த ரோடு ஓப்பன் ஆச்சு ஹவாய் தீவில், ஏஞ்சி வரும்போது அந்த அந்த நெருப்பு எழுந்திரிச்சு வெளியே வரும்போது மேலே இருக்கிற பைப் லைனையும் உடஞ்சிச்சுன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சா என்ன ஆகும். இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சவுதியில் பிரசங்கத்தில் இதை சொல்லிட்டோம். சொல்லிட்டு போய் ஒரு வாரத்தில் அங்கே உடஞ்சிருச்சு ஒரு பைப்பு, நெருப்பு பற்றி வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு. அப்போ அவர் அங்கேருந்து எடுத்து அனுப்புகிறாரு. இப்போ தான் நீங்கள் சொல்லிட்டு போனீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஒரு வீடு காலியாகி போச்சு அப்படின்னு சொல்லி கவனிங்க. இது வந்து நம்ம சொல்கிறது இல்லை, இதுதான் ஃபேக்ட். நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், நான் எப்பவும் சொல்வேன், மனுஷனுடைய கண்டுபிடிப்பு நன்மை தீமை இணைந்தது. ஏன்னா அவன் சாப்பிட்ட பழம் நன்மை தீமை அறியத்தக்க கனி, விஸ்டம், ஃப்ரூட் ஆஃப் விஸ்டம்னு சொல்லுவாங்க, நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நன்மையும் கொடுக்கும் தீமை. மனுஷனுடைய கண்டுபிடிப்பு அத்தனையும் அப்படித்தான். 100% நன்மையான கண்டுபிடிப்பு மனுஷங்கிட்ட கிடையவே கிடையாது. அதில் ஏதாவது ஒரு தீமை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நாம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற நன்மையை மட்டும்தான் பார்ப்போம், தீமையை பார்க்க மாட்டோம். அதான் நம்மகிட்ட இருக்க ஒரு பிரச்சனை. இப்போ அவன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பில் இது ஒன்று, நன்மை தீமை அறியத்தக்கது. இப்போ இதில் இருக்கிற நன்மை நமக்கு தெரியுது, அப்பா கேஸ் பைப் வீட்டுக்கே வந்துட்டா நல்லா இருக்கும். ஏன்னா சிலிண்டரை தூக்கி மாற்றுறதுங்கிறது நமக்கு, ஆமாம், வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணுவாங்க ஆஃபீஸுக்கு, கொஞ்சம் வந்து சிலிண்டர் மாட்டி கொடுத்துட்டு போக முடியுமா, சிலிண்டர் வந்து தீர்ந்து போச்சு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஃபோன் கால்லாம் நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்கவே முடியாது, நம்ம வீடுகளில் தான் பார்க்க முடியும். அவன் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் வரும், சிலிண்டர் தீர்ந்து போச்சு என்ன பண்ணலாம். அவர் என்ன பண்ணுவார் அங்கேருந்து, அவர் அங்கேருந்து என்ன செய்வார், சரியா? சில ஆட்கள் சொல்கிறேன், இப்போ அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ எல்லாம் நேராக பைப் லைனில் வந்துடும் எல்லா வீடுகளும். இப்போ யோசிச்சு பாருங்க, கீழே இருக்க மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் பிளக்கும் போது இந்த சிலிண்டர்ஸ், இந்த கேஸ் பைப்ல எல்லாம் சேர்ந்து வெடிக்கும் போது, வெடிக்குமான்னு கேட்டிங்கன்னா வெடிச்சிருக்கு, அதுக்கு ப்ரூஃபும் வச்சுருக்கோம். மொத்தமும் வெடிக்கும் போது டோட்டல் பூமியும் எரிவதற்கு இப்போ என்ன இருக்கு, ரெடியாக இருக்கு. அதான் நான் சொல்லுவேன், ஒரு பெரிய தோசை தவா மேலே தான் நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம். கீழே நெருப்பு இருக்கு, அதுக்கு மேலே கேஸ் இருக்கு, அதுக்கு மேலே நம்ம உட்காந்துருக்கோம் பூமிக்கு மேலே. இது எப்போ ட்ரிகர் ஆகி பற்றிக்குதுங்கிறத விஷயமே. எப்போ ஆண்டவர் வந்து பற்ற வைக்கிறாரு, குச்சி கிழிக்கிறாருன்னு தெரியாது. கிழிச்சா மேலே இருக்கிற எல்லாரும் என்ன ஆகிடும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆகும், அவ்வளோதான். இப்போ இந்த விவரம் புரியாமல் இவ்வளோ நெருப்பு கீழே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, திக்கு திக்கு திக்குன்னு மேலே கேஸ் பைப் லைனை போட்டு வச்சிருக்கான். இது பத்தாததுக்கு ஒரு பக்கம் பெட்ரோல் பங்கு, ஒரு பக்கம் கேஸ் பம்பு, ஒரு பக்கம் ஆயில் வேற எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்குலாம் சொல்லவே வேணாம், எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் பேரலாக எடுக்கிறீங்க. இதுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு நான் யார் தெரியுமா, என் குலம் என்ன தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமா, ஆக்சுவலாக நாங்கள்லாம் என்ன, நீங்கள்லாம் என்ன, நீங்கள்லாம் இல்லை, நெருப்புக்கு தெரியுமா, சார் நாடாராக இருக்காரு, கொஞ்சம் பார்த்து எரிக்கணும், இவர் முதலியாராக இருக்கிறாரு, கொஞ்சம் முதல்ல எரிக்கணும், அவர் தேவராக இருக்காரு, தேவைப்பட்டா எரிச்சிக்கலாம் அவரை அப்படின்னு விட்டு எரிக்க போதா? இதில் என்ன மேலே உங்களுக்கு வந்து இதில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு ஜாதி பெருமை, இதில் ஒரு பணப்பெருமை, அதில் ஒரு படிப்பு பெருமை. ஆக்சுவலி சொல்லலாம் சொல்லலாம், ஆக்சுவலி நாங்கள்லாம் சார் எரியுது சார், சார் எரிய போகுது, எப்போ நீங்கள் என்ன ஆவீங்கன்னு உங்களுக்கே
தெரியாது. இதுல இந்த பெருமை எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியே வந்து நாசுக்கா கேட்கறது, நீங்க எங்க எந்த பக்கம், எந்த பக்கம் வந்தானே உங்களுக்கு என்ன, இப்போ என்ன பண்ண போறியா? எனக்கு கர்த்தர் கிருபையா ஒரு ஊரை கொடுத்துருக்கிறார். அது என்ன பக்கம்னே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஊர். அது என்னது? சென்னை. அது வந்து ஒரு கொலாப்ஸான ஊர். எவனையும் நீங்க அங்கே கண்டே பிடிக்க முடியாது. அதுலேயும் நம்மளை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவான். நீங்க எந்த பக்கம் அப்படிமா? சென்னை. ப்ராப்பர் சென்னையா? இல்லை, இம்ப்ராப்பர் சென்னை. நீங்க சென்னையா? அப்பா அம்மாலாம் அவங்களும் சென்னை தான். அப்படியா? பேச்சை பார்த்தா மதுரை மாதிரி இருக்குதே. இல்லை, நிறைய பேர் திருநெல்வேலி. ஓ, நீங்க திருநெல்வேலியா? இல்லை இல்லை, திருநெல்வேலி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஓ அப்படி. அவனுக்கு இப்போ தெரியணும் நம்ம என்னவா இருக்கிறோன்னு. யாரா இருந்தா என்ன, எவன் பக்கத்தில் உட்காந்து செய்தி கேட்டா உனக்கு என்ன? இல்லை, நம்ம ஊரா இருந்தா கறிக்கட்டையான பிறகு நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? மொத்த கறிக்கட்டையான பிறகு என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. சார் பாருங்க, செட்டியார் நல்லா வெந்திருக்கிறார், அவர் பாருங்க இன்னும் வேகாம இருக்கார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் பார்சல் பண்ணி மொத்தமா போட்டு போயிட்டே இருப்பான். புரியுதா? அதனால இந்த சபைகள், அது வெளியே இருக்கிறவன் தெரியாம செஞ்சிட்டு இருக்கிறான், அவன் ஆண்டவர் அறியாதவன். சபைக்குள்ள வந்தவங்களுக்குள்ள இங்க ஒன்றும் கிடையாது. ஒரே ரத்தத்தாலே கழுவப்பட்டோம், ஒரே தேவனை ஆராதிக்கிறோம், ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம், ஒரே இடத்துக்கு போகிறோம். அவ்வளவுதான். இங்க உட்காந்துக்கிட்டு ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே எரியுதுங்கிறது மனசுல தெரியணும். திகு திகு திகுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய சாதியெல்லாம் காப்பாத்தாது, நாகர்கோயில் காப்பாத்தாது, கன்னியாகுமரி காப்பாத்தாது, மதுரை காப்பாத்தாது, திருநெல்வேலி காப்பாத்தாது. கர்த்தர் ஒருத்தர் தான் காப்பாத்துவார். அல்லேலூயா. அதுல இருக்கு, மனசுல அப்படியே இருக்கு. அதுல வந்து அப்படியே வந்து கேட்கறது, நீங்க இனி யாரையும் கேட்கப்படாது, எதுவும் கேட்கப்படாது. புரியுதா? கிறிஸ்துக்குள்ளாக சகோதரர்கள்.